ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிற 2 விஷயம் இன்னும் நடைமுறையில இருக்கு. ஸோ எது அதிக லாபம் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸாம்பிளா சொல்லுங்க. April 1, 2025, 26. ஸோ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த அசஸீஸ்க்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிஷியல். ஏன்னா நாட் ஓன்லி டேக்ஸ் ரேட்ஸை மட்டும் குறைக்கல, ஸ்லாபையே மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அண்ட் இந்த 12 lakhs வரைக்கும் 12.75 lakhs வரைக்கும் இன்கம் இருக்கவங்களுக்கு அந்த ரிபேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து டேக்ஸை கம்ப்யூட் பண்ணி மொத்த டேக்ஸை நீங்கள் கட்ட வேண்டாம், அந்த 60,000 சொச்சம் டேக்ஸ் வருது அது கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு இனிமேல் நீங்கள் நியூ டேக்ஸ்க்கு போயிடலாம். இன்ஃபேக்ட் சேலரிட் பீப்புளை எல்லாரையுமே வந்து டிஃபால்ட்டாக நியூ டேக்ஸில் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தருக்கு ஓல்ட் டேக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் ஆப்டின் பண்ணணும். ஆனால் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்த எல்லா டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸுமே அப்படியே தான் இருக்குது, தே கேன் கிளைம். பட் நான் பார்த்த வரைக்குமே நிறைய ஃபேமிலிஸ் வந்து இது பெனிஃபிட் ஆகலை. ஒரு 50,000 rupeesக்கு மேலே ரெண்ட் பே பண்ணுற ஃபேமிலிஸால் மட்டும்தான் ஹெச்ஆர்ஏ காம்பனண்ட்டை ஜாஸ்தியாக கிளைம் பண்ண முடியுது. அண்ட் அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு மற்ற எல்லா டிடக்ஷன்ஸுமே அவங்க மேக்ஸ் அவுட் பண்ணணும், ஏடிசி ஏடிடின்னு எல்லாத்தையும் மேக்ஸ் அவுட் பண்ணினா தான் அவங்களால வந்து நியூ டேக்ஸை பீட் பண்ண முடியுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேக்ஸ். ஸோ அது ரொம்பவே மைனாரிட்டி தாங்க இஃப் யூ ஆஸ்க் மீ. ஸோ ஐ திங்க் நியூ டேக்ஸ் வந்து ப்ரிட்டி மச் 99% ஆஃப் த அசஸீஸ்க்கு பெனிஃபிஷியல்.